ஓம் சாந்தி. ஆத்ம உணர்வுக்கான பயிற்சியை செய்யலாம். எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையில பிஸியா இருந்திருப்போம். சோ உடலை பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் தேகம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துடுது. அது நம்முடைய ஆன்மீக படிப்பை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாயிடும். அதனால சுயமாக அந்த ஆத்ம உணர்வு பயிற்சியை செய்யலாம். முதல்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துப்போம். ஒருமுகப்படுத்துவோம். உடலை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை இறுக்கமாக வைத்திருக்காமல் தளர்வாக விடுங்கள். அங்கங்கள் அனைத்தும் ரிலாக்ஸ் ஆகட்டும். ஃப்ரீயா விடுங்க. கவனத்தை உடலில் இருந்து நெற்றியின் மையத்துக்கு கொண்டு வாருங்கள். அங்கே இரு புருவங்களுக்கு மத்தியில் சின்னஞ்சிறிய நட்சத்திரமாக ஜொலிப்பது நான் ஆத்மா. ஒரு 2 லைனை நமக்கு நாமே புரிய வைக்கிற மாதிரி மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணலாம். நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா. இந்த 2 லைனை நமக்கு நாமே மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணி அந்த உணர்வுக்கு கொண்டு வருவோம். நான் இந்த அழியக்கூடிய சரீரம் அல்ல, நான் அழியாத ஆத்மா. இது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க மனசுக்குள்ள. நம்ம சரீரம்னு நினைக்கும் பொழுது மரண பயம் இருக்கும். ஆத்மான்னு நினைக்கும் பொழுது மரண பயமே இருக்காது. நம்மை சரீரம்னு நினைக்கும் பொழுது நாம ஜாதி, மத, இன, மொழி, பாலினம் இந்த சின்ன வட்டத்துக்குள்ள எல்லைக்குட்பட்டதுல நம்ம மாட்டிப்போம். அதே நம்ம ஆத்மான்னு நினைக்கும் பொழுது ஆத்மாவுக்கு ஜாதி என்ன இருக்கு, மதம் என்ன இருக்கு, ஆத்மாவோட ஜெண்டர் என்ன இருக்கு. இப்ப நம்ம இந்த கால சக்கரத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது நான் ஆத்மா எத்தனையோ பிறவிகளை எடுத்திருக்கேன். அதிகபட்ச பிறவிகள் 84. அப்ப 84 பிறவியில நான் எத்தனை தடவை இந்த சரீரத்தை விட்டிருப்பேன், புதிய சரீரத்தை எடுத்திருப்பேன். இப்படி நினைக்கும் பொழுதுதான் நம்முடைய அந்த திருஷ்டி விருத்தி அது எல்லாமே அன்லிமிட்டடுக்கு போகும். நான் எனது அப்படின்னு நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த பற்றில் இருந்து நம்மளால வெளியில வர முடியும். இன்னும் ஒரு 3 டைம்ஸ் மனசுக்குள்ள சொல்லலாம். நான் இந்த அழியக்கூடிய சரீரம் அல்ல, நான் என்றுமே அழியாத ஆன்மீக சக்தி ஆத்மா. சுயத்தை ஒரு ஒளிப்புள்ளியாக பாருங்கள். அனுபவம் செய்யுங்கள். நான் இந்த ஒளிப்புள்ளி, பாயிண்ட் ஆஃப் லைட். நான் ஆத்மா. இந்த எனர்ஜி இல்லை என்றால் இந்த உடலினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான்
அழியாத சக்தியாவேன். சாந்தி என்னுடைய சுய தர்மம். வெளியே எங்கேயும் தேடினாலும் கிடைக்காத ஒன்று எனக்குள்ளே கடல் அளவு இருக்கின்றது. சாந்தி என்னுடைய உண்மையான குணம். எனக்குள்ளே நான் எப்பொழுது வீணான எண்ணங்களை கொண்டு வருகின்றேனோ அப்பொழுது எனக்குள்ளேயே இருக்கும் சாந்தியை என்னால் அனுபவம் செய்ய முடியாமல் போகின்றது. இப்பொழுது நான் இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலமாக தூய்மையாகிக் கொண்டே செல்கின்றேன். எனக்குள் இருக்கும் அவகுணங்களை, எனக்கு கெடுதல் செய்யும் விரோதிகளை நான் கைவிடுகின்றேன். இதனால் நெகட்டிவ் கர்மங்களை உருவாக்காமல் என்னை நானே காத்துக் கொள்கின்றேன். கர்ம விதியை அறிந்ததன் மூலமாக இதுவரை என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஞானத்தின் பார்வை மூலமாக பார்க்கின்றேன். நடந்தது அனைத்தும் துல்லியமானது. எனக்கு எந்த அநியாயமும் நடக்கவில்லை. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எனக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தும் என்னுடைய கர்மத்தின் விளைவுகளே. இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் மீது எனக்கு இருக்கும் கோபம், வெறுப்பு, வருத்தம் அனைத்தும் அகல்கின்றது. என் மனதுக்கு நானே கொடுத்த காயங்கள் குணமடைய ஆரம்பிக்கின்றன. நான் மிக மிக லேசாக உணர்கின்றேன். என்னுடைய கவனம் இப்பொழுது என்னை முன்னேற்றிக் கொள்வதன் பக்கமாக திரும்பிவிட்டது. இறைவன் கொடுக்கும் இந்த ஆன்மீக ஞானம் எனக்குள்ளே அந்த சத்தியமான ஆத்ம உணர்வை வளர்க்கின்றது. என்னுடைய புத்தி விசாலமாகின்றது. எப்பொழுது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னை பெரிதாக பாதிக்கவில்லை. மற்ற விஷயங்கள் அனைத்தும் பொருட்படுத்தக்கூடியதாக இல்லை. அனைத்தையும் நான் மிகவும் லேசாக எடுத்துக்கொள்கின்றேன். இதனால் எனக்குள்ளே இருக்கும் சாந்தியை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. இந்த சாந்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. பரமாத்மாவின் பார்வை இப்பொழுது என் மீது இருக்கின்றது. பரமாத்மாவை பாருங்கள். செம்பொன்னிறமான உலகத்தில் பிரகாசமான நட்சத்திரமாக என்னை ஈன்றெடுத்த தாயாக பரமாத்மா இருக்கின்றார். ஆன்மீக தாயை பாருங்கள். சாந்தி கடலானவர். சாந்தியின் கிரணங்களை, இளம் நீல நிற கிரணங்களை என் மீது மழை போல பொழிகின்றார். சிவத்தாயிடம் இருந்து எனக்கு சாந்தியின் கிரணங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. என்னுடைய மனம்
சாந்தி கடலில் மூழ்குகின்றது. மனம் லேசாகின்றது. நான் சாந்தியால் நிறைந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி.